ஒரு ஹிந்துவாக இருக்கிற மாணவரோ மாணவியோ திருநீர் அணியக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, ருத்ராட்ச கொட்டையை அணியக்கூடாது, அவர்கள் பக்தியின் அடிப்படையில் அணியக்கூடிய ஒரு கயிறு அணிஞ்சா அதை நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்கன்னா, அது எப்படி இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிற புர்காவை அனுமதிப்பீங்கன்னு கேட்டால் இது மத துவேஷமான கிடையாது, இதுதான் சட்டம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி எல்லா மதங்களையும் மதிக்கிறது, ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஹிந்து மத நம்பிக்கை மட்டும் அளிக்க வேண்டும் என்று யோசிக்கிறாரா அல்லது எல்லா மதங்களுக்கும் ஒரே பார்வையை பார்க்கிறாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஏன்னா திமுக கடந்த காலத்தில் கடந்த 2-3 வருடமாக திருப்பரங்குன்றத்துடைய தீபத்தூண் விஷயத்தில் இந்துக்களுடைய மனதை எப்படி புண்படுத்தியதோ, இந்துக்களுடைய உரிமையை எப்படி நாசமாக்கியதோ அதைத்தான் நாங்களும் செய்வோம். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடைமுறையோ அதை நாங்கள் திரும்பவும் செய்வோம்னு இன்றைக்கு மதுரையில் இருக்கிற அமைச்சர் பேசுகிறார் நிர்மல்குமார். நாங்கள் என்ன கேட்குறோம், 2 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்துக்களுடைய பண்பாடா? 2 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்துக்களுடைய அந்த கலாச்சார நிகழ்வுகளை நீங்கள் முடிவு செய்வீங்களா? 2000 ஆண்டுகளாக சொல்ல வேண்டும்னா சனாதன தர்மம் என்பது காலம் காலமாக பின்பற்றக்கூடிய ஒரு தர்மத்தின் வெளிப்பாடா? ஒரு ஜோதியை ஏற்றுவது என்பது எல்லா மதத்திலும் உள்ள நம்பிக்கை தானே, யாரு தடுத்தா? அப்போ இந்துக்களுடைய நம்பிக்கையை மட்டுமல்ல, சனாதன தர்மத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை அழிக்கிறத திமுக செஞ்சிச்சுன்னா அதை நாங்களும் செய்வோம்னு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிறார். இன்றைக்கு அதே மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் பேசுகிறார் என்றால், நீங்கள் திமுகவுடைய கைக்கூலியாக பினாமியாக அதே கொள்கையை சொல்வீர்கள் என்றால் அப்புறம் என்னத்தை மாற்றம் கொண்டு வரன்னு சொன்னீங்க? மக்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வருகிறீர்கள். எங்களை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் ஒரே பார்வையாக பாருங்கள், எல்லா விஷயங்களையும் சட்டத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டுமே தவிர சட்டத்திற்கு புறம்பாக விதிவிலக்காக நீங்கள் செய்தால் பாரதிய ஜனதா கட்சி அதை கடுமையாக எதிர்க்கும்.